எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும் அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு, நீ அதிகமாக கோவப்படுறத கொஞ்ச நாளாக நான் பார்க்குறேன். இன்னையிலிருந்து நீ கோவப்படும் போதெல்லாம் நம்ம வீட்டு வாசலில் இருக்க சுவரில் எனக்காக ஒரு ஆணி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பையனும் சரின்னு சொல்லிட்டு கோவம் வரப்பெல்லாம் ஆணி அடிக்க ஒரு நாள் 36, ஒரு நாள் 35ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நாள் ஆணி அடிக்க வேண்டிய அவசியம் வராத அளவுக்கு அந்த பையன் கோபம் இல்லாதவனாக மாறிட்டான். அப்பா கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்கிறான், அப்பா இப்போல்லாம் எனக்கு கோபமே வர்றதில்லைன்னு. அப்பா சொல்கிறாரு, அப்படி அப்பா சூப்பர், அப்போது இன்னையில இருந்து உனக்கு கோபம் வராமல் இருக்கிறப்பெல்லாம் ஒரு ஆணியாக எடுத்துருன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் எல்லா ஆணியும் எடுத்துக்கிட்டு அப்பாட்ட வந்து சொல்கிறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, அந்த சுவரை போய் பாரு, நீ ஆணி அடித்ததுக்கு முன்னாடி இருந்த சுவர் இப்போ இருக்காது. அதே மாதிரி தான் நீ கோவத்தால் வார்த்தையால் குத்துறதுக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க இப்போ இருக்க மாட்டாங்க. வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடியோ கோவப்படுறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை யோசிச்சு பண்ணுங்க.